Good morning, students. So last class we have seen about the properties of carbon, chemical and physical properties. So இன்னைக்கு வந்து we'll go with special features of carbon. Okay. So the following are the unique features of carbon. So we will see that one by one. Okay. So first property is catenation. Catenation என்னன்னு பார்ப்போம். Catenation is binding of an element to itself or with other elements through covalent bonds to form open chain or closed chain compounds. அதாவது catenation அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி. மற்ற எலமெண்ட்ஸ் கூட இல்லை கார்பன் வித் ஹைட்ரஜன் இல்லைன்னா கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கான அந்த ப்ராப்பர்ட்டி தான் என்ன சொல்கிறாங்க, catenation. அது ஓப்பன் செயின்டாக இருக்கலாம் இல்லைன்னா க்ளோஸ் செயின்டாக இருக்கலாம். அது வந்து வில் see with that examples. So carbon is the most common element which undergoes catenation and form long chain compounds. ஸோ இருக்கிற எலமெண்ட்ஸ்லேயே கார்பன் தான் ரொம்ப மேக்ஸிமம் கேட்டினேஷனுங்கிறது மற்ற எலமெண்ட்ஸ் கூட பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. ஸோ கேட்டினேஷன் ஃபார்ம் ஆகுற அந்த ப்ராப்பர்ட்டி கார்பனுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஓகே, and it forms long chain compounds. And carbon atoms links repeatedly to itself linear chain, branch chain or ring chain structure through covalent bond. அதாவது கார்பன் வந்து இட் ஆக்சுவலி லிங்க்ஸ் இட் செல்ஃப். அதாவது கார்பன் கூடயும் பாண்டு ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா கார்பன் மற்ற எலமெண்ட் கூடயும் பாண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் வாட் கேட்டினேஷன். இது வந்து லீனியர் காம்பவுண்ட், ஸ்ட்ரைட்டான காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகலாம், ரிங்டுனா இப்படி க்ளோஸ்டு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகலாம், தென் பிரான்ச்டு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகலாம், வாட் ஆர் இட் மே பி. கேட்டினேஷனுங்கிற அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி என்னென்னா கார்பன் வந்து மற்ற எலமெண்ட்ஸ் கூட இல்லைன்னா கார்பனோட இட் ஃபார்ம்ஸ் பாண்ட் வித் இட் செல்ஃப். அதாவது டபுள் பாண்டாக இருக்கலாம், ட்ரிபிள் பாண்டாக இருக்கலாம். ஸோ இந்த அந்த பாண்டிங் ப்ராப்பர்ட்டி, லாங் செயின்டு காம்பவுண்ட், அந்த பாண்டிங் ப்ராப்பர்ட்டி தான் கேட்டினேஷன். சி லுக் அட் த பிக்சர். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, கார்பன் வந்து பிரான்ச்டாக இருக்குது, இந்த பிரான்ச்சஸ் மாதிரி இருக்குது, அப் அண்ட் டவுன், ரைட். செகண்ட் ஒன் வந்து லீனியர் செயினாக இருக்குது, லீனியர் ஸ்ட்ரைட்டாக வந்து கார்பன் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. லுக் அட் த லாஸ்ட் த்ரீ பிக்சர்ஸ். சிட் க்ளோஸ்டு காம்பவுண்ட்ஸ், செயின் மாதிரி ரிங்டு, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது, பென்டகன் ஷேப்பில் இருக்குது, ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கார்பன் வந்து பாண்டு வந்து ஃபார்ம் ஆகும். சி இட் மேக்ஸ் பாண்ட்ஸ் வித் அதர் எலமெண்ட்ஸ். catenation. See இது வந்து எக்ஸாம்பிள், ஸ்டார்ச் அண்ட் செல்லுலோஸ் தான் இந்த catenation. See இந்த கார்பன் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு பாருங்க, செயின் தி பாண்ட். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் catenation. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சாரி இட்ஸ் நாட் ப்ராப்பர்ட்டி, ஃபியூச்சர் இஸ் டெட்ராவேலன்சி. ஸோ த எலக்ட்ரானிக் ஷெல் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்பன் இஸ் 2,4. அட்டாமிக் நம்பர் எவ்வளோ கார்பனோட 6. அப்போ கான்ஃபிகரேஷன் எப்போ எப்படி வரும், 2,4. ஸோ அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் வந்து 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் 4 எலக்ட்ரான்ஸ் இந்த அவுட்டர்மோஸ்ட் ஷெல். எப்போவுமே ஆக்டெட் ரூல் படி என்ன வேணும், எல்லா எலமெண்ட்ஸுக்கும் கம்ப்ளீட் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் கான்ஃபிகரேஷன் வேணும். அதாவது 8 தான் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. ஸோ 8 இங்கே வரணும்னா கார்பன் என்ன பண்ணும், ஸோ நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அதாவது நியோனோட கான்ஃபிகரேஷன் ரீச் ஆகணும்னா கார்பன் எலமெண்ட்டுக்கு 8 ஆட்டம்ஸ் தேவை, ரைட். Sorry, 8 electrons தேவை. So the carbon has the tendency to share its 4 electrons with other atoms to complete its octet. So the octet shell வரதுக்காக கார்பன் என்ன பண்ணும், either it shares this 4 electrons with other atoms. Okay, so this is called as tetravalency. The carbon can form 4 covalent bond with other elements. So the 4 ஆட்டத்தை electrons வந்து கார்பன் ஆட்டம் வந்து ஷேர் பண்ணும். So this property is called as tetravalency. அது ஒரு கம்ப்ளீட் ஒரு பக்கா அவுட்டர்மோஸ்ட் ஷெல் கான்ஃபிகரேஷன் ரீச் ஆகுறதுக்காக வாட் கார்பன் டஸ், இட் ஷேர்ஸ் இட் 4 electrons with other atoms and forms covalent bond. So this property is called as tetravalency. So the example for tetravalency is methane. மீத்தேனில் வந்து CH4 மீத்தேனோட ஃபார்முலா. ஹைட்ரஜன் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் கெப்பாசிட்டி எவ்வளவு, இட் இஸ் 1, ரைட். ஸோ கார்பனுக்கு 4. ஸோ என்ன ஆகும்னா இந்த கார்பன் வந்து கார்பனோட 4 எலக்ட்ரான்ஸை வந்து ஹைட்ரஜனுக்கு ஷேர் பண்ணும். அதே மாதிரி ஹைட்ரஜன் அதோட 4 எலக்ட்ரான்ஸை கார்பனுக்கும் ஷேர் பண்ணும். ஸோ தே ஃபார்ம் கோவேலன்ட் பாண்ட். இங்கே எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிட்டு இருக்க எல்லாமே கார்பனோட எலக்ட்ரான்ஸ், அதே மாதிரி டாட் போட்டு டினோட் பண்ணியிருக்க எல்லாமே ஹைட்ரஜனோட எலக்ட்ரான்ஸ். ஸோ தே ஃபார்ம் வாட், கோவேலன்ட் பாண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் டெட்ராவேலன்சி. ஓகே, so this is the example for tetravalency. Methane, CH4 தான் மீத்தேனோட ஃபார்முலா. they share 4 electrons each. ரெண்டு பேருமே 4 electrons ஷேர் பண்ணுறாங்க. 4 hydrogen atom share 1 each and carbon atom share 4. okay, so totally they form a covalent bond. the 4 electrons ஷேர் பண்ணுறதுனால என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகுது, covalent bond. so Xங்கிறது வந்து கார்பனோட electrons, dot represents the electrons from hydrogen atom. so this is the example for tetravalency. 4 bonds form work, right. so this is another special feature of carbon atom. Next feature is multiple bonds.
பாண்ட்ஸ்னால் என்னென்னு தெரியும், எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணி டொனேட் பண்ணி ஃபார்ம் ஆகுறது தான் பாண்ட்ஸ். ஸோ மல்டிபிள் பாண்ட்ஸ்னால் ஒன்றுக்கு அதிகமான many bonds, that is called as multiple bonds. Okay, so carbon is able to combine with other elements or with itself through single bond, double bond, triple bond. So triple bond form ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 3 bond form ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. They can form 2 bonds as well as single bond. The ability of carbon to form multiple bonds is the main reason for the existence of various classes of carbon compounds. See, நமக்கே தெரியும் நிறைய கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு, ரைட்? நேற்று கூட நம்ம பார்த்தோம் டிஃப்ரெண்ட் கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு, ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கேட்டகரியில் நிறைய இருக்கு. ஸோ இந்த ரீசன் இந்த கார்பன் வந்து அதர் எலமெண்ட்ஸ் கூட சீக்கிரம் வந்து டபுள் ட்ரிபிள் பாண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிற இந்த ரீசன்னால தான் கார்பன் வந்து அதிகமாக டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகுது. This is another special feature of carbon atoms. ஸோ எப்படி கார்பன் வந்து சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும், ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து we will see that. See, look at that type of bond, example and class of compound. So first one வந்து single bond. சிங்கிள் பாண்ட்னா ஒரே பாண்டு தான். மீத்தேன் பாருங்க, கார்பன் வித் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் சிங்கிள் பாண்டாக தான் இருக்கு. இது வந்து அல்கேன் கேட்டகரியில் வரும். செகண்ட் ஒன் டபுள் பாண்ட், ஈத்தீனில் வந்து கார்பன் ஆட்டத்துக்கு நடுவில் டபுள் பாண்ட் வந்திருக்கு. லுக் அட் தட், சி டபுள் பாண்ட் சி, மற்ற எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான். ஸோ இது வந்து அல்கீன் கேட்டகரி. லாஸ்ட் ஒன் வந்து ட்ரிபிள் பாண்ட், ஈத்தைன். ஓகே, ஈத்தைனில் வந்து சி லுக் அட் இன் பிட்வீன் கார்பன் ஆட்டம் வந்து ட்ரிபிள் பாண்ட் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் another category called alkyne category. ஓகே, ஸோ இந்த கேட்டகரிஸ் யூ வில் லேர்ன் இன் ஹையர் கிளாஸஸ். நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. மீத்தேனில் வந்து சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும், அதே மாதிரி ஈத்தீனில் வந்து டபுள் பாண்ட், ஏன்னா கார்பனுக்கு நடுவில் 2 பாண்ட், அதே மாதிரி ஈத்தைனில் ட்ரிபிள் பாண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் பார்த்தோம். அந்த பாண்டட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டத்தை வந்து அதற்கு ஹைட்ரோ கார்பன்ஸ் யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண, அதாவது ஆக்சிஜன், நைட்ரஜன் இந்த மாதிரி எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆல்கஹால், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஈத்தர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் பற்றி நீங்கள் ஹையர் கிளாஸஸில் யூ வில் லேர்ன் இட் இன் த ஹையர் கிளாஸஸ். ஸோ இப்போ வந்து பேசிக்காக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஹைட்ரஜன் அந்த பாண்டில் இருக்க ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணால் யூ வில் கெட் அதர் குரூப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூச்சர் இஸ் ஐசோமெரிசம். சரி, ஐசோமர்ஸ்னால் என்னது? ஒரே ஃபார்முலாவாக இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். தட் இஸ் தே ஆர் கால்ட் அஸ் ஐசோமர்ஸ். ஐசோடோப்ஸ்னால் atomic number will be same and mass number will be different, right? So isomers na ஒரே formula தான், but structure will be different. So the phenomenon in which the same molecular formula may exhibit different structural arrangement is called as isomerism. So ஒரே formula CH2 for example C2H6 அப்படினு ஒரே formulaவா இருக்கும், but arrangement வந்து டிஃபரெண்டா இருக்கும். CH4 CH2 அப்படின்னு இருக்கலாம், இல்லனா CH3 CH3 அப்படின்னு இருக்கலாம். So that is called as isomerism. ஒரே formula தான், but different arrange பண்ணிருப்பாங்க structurally. அதுதான் isomerism. So compounds that have same molecular formula and form different structures are called as what? Isomers. Iso na equal, meros na parts. So the property the isomerism and the compounds வந்து isomers அப்படின்னு சொல்லுவாங்க. For example C2H6O. see ரெண்டு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. CH3 CH2OH. மொத்தம் 2 கார்பன் இருக்கு, 6 ஹைட்ரஜன் இருக்கு, சிங்கிள் ஆக்சிஜன் இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்க, CH3OCH3. இதுலயும் ஒரு ஆக்சிஜன் இருக்கு, 2 கார்பன், 6 ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ ரெண்டுமே சேம் தான், பட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் தேர்? ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்டா இருக்கு. ரெண்டுத்தோடைய ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இதுதான் ஐசோமர்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஐசோமரிசம். ஒரே ஃபார்முலா தான், CH3 C2H6O. அதை வந்து 2 டைப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, CH3 CH2OH and CH3OCH CH3. ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே சேம் molecular formula தான், பட் structurally they have arranged in different way. So this property is called as what? Isomerism. And these compounds that undergo isomerisms, இந்த property இருக்கிற அந்த compounds are called as isomers. So CH3 CH2OH and CH3OCH3 are isomers of C2H6O. See, formula is same but structural arrangement is different. Okay, see both these compounds have same molecular formula but different kinds of arrangement. Already told you C2H6O அப்படிங்கிற ஃபார்முலாவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து ஆக்சிஜன் இஸ் அட்டாச்டு டு ஏ ஹைட்ரஜன் அண்ட் ஏ கார்பன். இட் இஸ் அன் ஆல்கஹால். ஆக்சிஜன் எப்படி அட்டாச் பண்ணியிருக்காங்க? CH3OH அப்படின்னு அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த OH வந்துச்சுன்னா அது வந்து ஆல்கஹால் குரூப்பை வந்து டினோட் பண்ணும். ஸோ வேரஸ் இன் காம்பவுண்ட் B, the oxygen atom is attached to 2 carbon atoms. இங்க வந்து ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு கூட அட்டாச் பண்ணாம 2 கார்பனுக்கு நடுவில் ஆக்சிஜனை வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி கார்பனுக்கு நடுவில் ஆக்சிஜன் வந்துச்சுன்னா அந்த குரூப் என்ன சொல்லுவாங்க? ஈத்தர்ஸ். ஸோ தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். தே ஹேவ் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப், ரைட்? ஸோ அதனால ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்.
ஸோ இதுதான் ஐசோமெரிசம். ஸோ ஃபர்ஸ்ட்டில் என்னது, ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் கூட சேர்த்து லிங்க் பண்ணியிருக்காங்க, OH குரூப்பாக இருக்குது. ஸோ அதனால் அது ஆல்கஹால் கேட்டகரி. செகண்ட் ஒன் வந்து ஆக்சிஜன் என்ன பண்ணியிருக்காங்க, ஹைட்ரஜன் கூட லிங்க் பண்ணாமல் 2 கார்பனுக்கு நடுவில் ஆக்சிஜன் கூட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஃபார்ம்ஸ் ஈதர் குரூப். ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் யூ வில் லேர்ன் டீட்டெயிலி இன் 10th ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ இந்த ஈதர் குரூப்லேயும் ஆல்கஹால் குரூப் இருக்குது. So since they are different group, definitely they will be having different physical and chemical properties. So what we have learned today, see we have discussed about special features of carbon atom, right? So carbon atomக்கு இருக்க special features பற்றி catenation என்னன்னு பார்த்தோம். catenation என்னது, ஈஸியாக பாண்ட் ஃபார்ம் ஆகிற எந்த டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் கூட இல்லைன்னா கார்பனோட பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் கேட்டினேஷன். அது வந்து லாங் செயின் பாண்டாக இருக்கும், லீனியர் பாண்டாக இருக்கலாம், இல்லைனா க்ளோஸ் ரிங் மாதிரி பாண்ட் ஃபார்ம் ஆகலாம், இல்லைனா பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி பாண்ட் ஃபார்ம் ஆகலாம். செகண்ட் ஒன்று என்ன பார்த்தோம், டெட்ராவேலன்சி. கார்பனோட அவுட்டோமோஷனில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ நியரஸ்ட் கான்ஃபிகரேஷன் 8 அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இட் ஹேவ் டு ஷேர் 4 எலக்ட்ரான்ஸ், ரைட்? ஸோ அதனால் இந்த ஷேரிங் அந்த ஒரு ஃபியூச்சரோட எபிலிட்டிஸ் கால் த டெட்ராவேலன்சி. எக்ஸாம்பிள் வந்து மீத்தேன் பார்த்தோம், 4 எலக்ட்ரான்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரி. அண்ட் தேர்ட் ஒன் வாட் வி ஹவ் சீன், தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம், ஆக்சுவலி மீத்தேன் என்ன இருக்குது, 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அண்ட் 1 சிங்கிள் கார்பன் ஆட்டம், ரைட்? இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் தான், அதுக்கு அவுட்டர்மோஸ்ட் ஷெல் வந்து 2 வரணும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இந்த கார்பன் வந்து இந்த 4 எலக்ட்ரான்ஸை வந்து 4 ஹைட்ரஜனுக்கும் ஷேர் பண்ணும். அதே மாதிரி 4 ஹைட்ரஜன் ஆட்டம் அதுக்கிட்ட இருக்க ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸை இந்த கார்பன் ஆட்டத்துக்கு வந்து ஷேர் பண்ணும். ஸோ இப்படி மியூச்சுவல் ஷேரிங்கால் அங்கே என்ன நடக்குது, கோவேலன்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் டெட்ராவேலன்சி, தட் இஸ் த செகண்ட் ஃபியூச்சர். அண்ட் தேர்ட் என்ன பார்த்தோம், மல்டிபிள் பாண்ட்ஸ். ஸோ மல்டிபிள் பாண்ட்ஸ்னால் மோர் தேன் ஒன், ஒரு சிங்கிள் பாண்டை விட அதிகமாக மோர் தேன் ஒன், தட் இஸ் கால்ட் அஸ் மல்டிபிள் பாண்ட்ஸ். ஸோ கார்பன் வந்து சீக்கிரமாக மற்ற எலமெண்ட்ஸ் கூட சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும், இல்லைனா இட் ஃபார்ம்ஸ் இட் செல்ஃப், கார்பன் கூடயே ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த சிங்கிள், டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகிற அந்த ப்ராப்பர்ட்டி தான் மல்டிபிள் பாண்ட்ஸ். ஸோ இதனால தான் வெரைட்டி ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, லாஸ்ட் கிளாஸ் ஆல்சோ வி ஹவ் டிஸ்கஸ்ட் தி லாட் ஆஃப் ஆர்கானிக் அஸ் வெல் அஸ் இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த மல்டிபிள் பாண்ட் ஈஸியாக ஃபார்ம் ஆகிற அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால மட்டும்தான் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் வாட் கார்பன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு ரீசன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். என்னது 3 கேட்டகரி பார்த்தோம், அல்கீன் அண்ட் அல்கைன். அல்கெயினில் வந்து எப்போவுமே சிங்கிள் பாண்ட் தான் வரும், ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன். அதுக்கப்புறம் ஈத்தீன் பார்த்தோம். ஈத்தீனில் என்னது, டபுள் பாண்ட், கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட், 2 பாண்ட் வந்துருக்கு. ஸோ டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒன் வந்து ஈத்தைன் பார்த்தோம். ஈத்தைன்னா ட்ரிபிள் பாண்ட், 3 பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது 3 தான் வாட் different classes of carbon compounds. So the 3 examples for multiple bonds. So the category alkane, alkene and alkyne. இது வந்து நீங்க higher classes ல டீடைலா பாப்பீங்க. And last special feature, see one more is there that we will discuss in next class. Fourth one what here is in isomerism. Isomerism na same molecular formula இருக்கும், but the structural arrangement will be different. So isomerismத்துல ஒரே ஃபார்முலா C2H6O அப்படிங்கிற சிங்கிள் ஃபார்முலாவை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, they have arranged in different types, sorry 2 different arrangements were made, right? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல்கஹால் குரூப், செகண்ட் ஒன் ஈத்தர் குரூப். ஆல்கஹால் குரூப்னா ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கார்பன் அஸ் வெல் அஸ் ஹைட்ரஜன் கூட சேர்த்து லிங்க் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுதான் ஆல்கஹால் குரூப். அதுக்கப்புறம் ஈத்தர் குரூப்னா 2 கார்பனுக்கு நடுவில் வந்து ஆக்சிஜனை வந்து லிங்க் பண்ணி வச்சுருந்தாங்க, இது வந்து என்ன குரூப், ஈத்தர் குரூப். ஸோ போத் தீஸ் have same formula C2H6O அப்படிங்கிற சிங்கிள் ஃபார்முலா தான், பட் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வாட் எக்ஸாம்பிள் ஃபார் isomerism. Isomerism means in the property the isomerism, and these compounds which exhibit isomerism is called as isomers. So this is another important feature of carbon. So what are the 4 features we have discussed today? Catenation na easily bond formation, then tetravalency and the 4 bond formation, the sharing of electrons, that is tetravalency. And third one enna paathom, we have seen about multiple bond formation, and last one is isomerism. So next we will discuss in the next class. So you have an homework. See, write another example for isomerism of carbon. C2H6O அப்படிங்கிற example கொடுத்தேன், you have to write another example. So that's all. Thank you.